ಕಾರ್ಯವನ್ನು God's ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. church is God's home. ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. கர்த்தருடைய சபை கர்த்தருடைய வீடா இருக்குது. ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. கர்த்தருடைய சபை ஒரு பாஸ்டருடைய வீடு இல்ல. ಕರ್ತನ ಸಭೆಯು ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಮನೆ ಅಲ್ಲ. பாஸ்டருடைய வீடு இல்ல. ಅದು ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಮನೆ அல்லது ಅಲ್ಲ. பாஸ்டருடைய ஸ்தாபனம் இல்ல. ಅದು ಪಾಸ್ಟರ ಸ್ಥಾಪನೆ அல்லது ಅಲ್ಲ. பாஸ்டருடைய சர்ச் இல்ல. ಅದು ಪಾಸ್ಟರ ಸಭೆ ಅಲ್ಲ. கர்த்தருடைய சபை கர்த்தருடைய வீடாய் இருக்கிறது. கர்த்தன சபையு கர்த்தன மனையாಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. ஆக இந்த செய்தியிலிருந்து கடந்த வாரத்திலே ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಆಗ ಈ ಪೀಠಿಕೆಯಿಂದ ನಾವು ಒಂದು ಕುರಿತಾದ ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. போன வாரம் முதலாவது காரியம் நாம் என்ன பார்த்தோம்? ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡಿದ್ವಿ? God's home is our pleasure. ಕರ್ತನ ಮನೆ ನಮ್ಮ ಸಂತೋಷ. கர்த்தருடைய வீடு நமது மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று பார்த்தோம். கர்த்தன மனே நம்ம ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. வேற இடத்துல 1000 நாள் வாழ்வதை பார்க்கலாம். ಬೇರೆ ಜಾಗದಲ್ಲಿ 1000 ದಿನ ஆலய பிரகாரத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுறார். ஹalleluya. ಒಂದು ದಿವಸ ಬಾಳುವುದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நான் சினிமாவுல போய் உட்காரலாம். ನಾನು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಹೋಗಿ அங்கதான் எனக்கு சந்தோஷம் சொல்லி போய் உட்காரலாம். ನನಗೆ ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ நான் போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் குட்டி ஸ்டோர்ல உட்காரலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உட்காரலாம். ನಾನು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾದ್ರೂ ಚಿಕ್ಕ ಗೋಡೆ ಮೇಲೆ ಆಗಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ அங்க எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் உட்காரலாம். ಅಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ அல்லது நீங்க வேற எந்த கிளப்போ பப்போ இன்னும் என்னென்னலாம் சொல்லலாம், அங்கெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு போய் உட்காரலாம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಕ್ಲಬ್ ಪಬ್ಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನನಗೆ ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ என்னுடைய சாராயம் தான் எனக்கு மகிழ்ச்சி, ನನಗೆ ನನ್ನ ಡ್ರಿಂಕ್ಸ್ ನನಗೆ ಸಂತೋಷ, என்னுடைய ஸ்மோக்கிங் தான் எனக்கு மகிழ்ச்சி, ನನಗೆ ನನ್ನ ಸ್ಮೋಕಿಗೆ ನನಗೆ ಒಂದು அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமா பல காரியங்கள்ல மகிழ்ச்சியை தேடி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். ಹಾಗೆ ಜಗತ್ತಿನ ಪ್ರಕಾರ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಅವರು ನಡೆದುಕೊಂಡು வாலிப பிள்ளைகள் பாவத்திலே தங்கள் மகிழ்ச்சியை தேடி கொண்டிருக்கிறார்கள். ಯೌವನಸ್ಥರು ಪಾಪದ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಅವರು ಹುಡುಕಿಕೊಂಡು அடிமைத்தனத்திலே மகிழ்ச்சியை தேடி கொண்டிருக்கிறார்கள். ಅಡಿಮೈತನಂ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಗುಲಾಮರಾಗಿ ಅವರು ಆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರಿದ್ದಾರೆ. ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ ಇಲ್ಲ, ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಇಲ್ಲ, ಸಂತೋಷದ தேடிக்கிட்டு இருக்காங்க. ಅವರು ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ ಆಗಲಿ ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಆಗಲಿ ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. எவ்வளவு நாளைக்குங்க எல்லாம்? ಎಲ್ಲವೂ ಎಷ್ಟು ದಿವಸ பிரதர் சிஸ்டர்? எவ்வளவு நாள் பிரதர் சிஸ்டர்? எவ்வளவு நாளுங்க? எவ்வளவு நேரங்க? ಎಷ್ಟು ಸಮಯ? என் கர்த்தர் சமூகம் தான் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். ஹalleluya. ತುಂಬಾ கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், கர்த்தன ಬಳಿ ಒಂದನ್ನು ಕೇಳಿದೆ, அதையே நான் நாடுவேன், ನಾನು ಅದನ್ನೇ ನೋಡುವೆ, வேற ஒண்ணும் இல்லப்பா, ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. உங்ககிட்ட தங்கம் பொண்ணு வெள்ளி அல்ல, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವಲ್ಲ, ஆலயத்தில் தரித்திருப்பது ஆராய்ச்சி செய்வதையே நான் தேடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ஆலயದಲ್ಲಿ ನಾನು ಇರುವುದೇ ನನಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அப்ப சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 122:1ல கீர்த்தனைಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ 122:1ರಲ್ಲಿ, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, ಕರ್ತನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ நான் எப்படி இருந்தேன்? ನಾನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೆ? நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஹalleluya. ಸಂತೋಷದಿಂದ ಇದ್ದೆ. சர்ச்சுக்கு போலான்னு சொன்ன உடனே, ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ, அப்பா சமூகத்துக்கு போலான்னு சொன்ன உடனே, ತಂದೆಯ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಹೋಗೋಣ, அப்பா வீட்டுக்கு போலான்னு சொன்ன உடனே, ತಂದೆಯ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂದ್ರೆ, இன்னும் கொஞ்சம் பெட் ஷீட் போட்டு படுத்து தூங்கலாம், ನಾನು ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಬೆಡ್ ಶೀಟ್ ಹಾಕಿ இன்னும் கொஞ்சம் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கலாம், ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮಲಗೋಣ, எழுந்திருப்பா 8 மணி ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு, எழுந்திருப்பா, ಎದ್ದೇಳಪ್ಪ 8 ಗಂಟೆ ಆಯ್ತು, 10 ಗಂಟೆ ಆಯ್ತು, பரவாயில்ல ஆன்லைன்ல பாத்துக்கலாம், ಅಯ್ಯೋ ಬಿಡು ಹೋಗ್ಲಿ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡೋಣ. எவ்வளவு சுகம் கண்டுட்டாங்க பாத்தீங்களா? இப்போ ಎಷ್ಟು ಸುಖವನ್ನು ಕಂಡಿದ್ರು ನೋಡಿದ್ರಾ? ஹalleluya. ஹalleluya. இதுக்கு ஹalleluya சொல்லலாமா? ಇದಕ್ಕೆ ஹalleluya ಹೇಳೋಣವಾ? ಇದಕ್ಕೆ ஓவர் கம்ஃபர்ட் ஜோன், ஓவர் கம்ஃபர்ட் ஜோன் ಆಗಿರುತ್ತೆ. நாளெல்லாம் வேலை செய்றேன், ದಿನವೆಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ, ஞாயிற்றுக்கிழமை கூட என்னை இப்ப எழுப்புவியா? ಭಾನುವಾರ ಕೂಡ ನನ್ನನ್ನು காலையில 7 மணிக்கு எழுந்து நான் வேலைக்கு ஓடுறேனே, ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ನಾನು இந்த ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ, இந்த சண்டே ஒரு நாள் என்ன ஒரு 9 மணி வரைக்கும் தூங்க விடுறியா? ಈ ಸಂಡೇ ಆದ್ರೂ ನನಗೆ 9 ಗಂಟೆ ಆದ್ರೂ ನನಗೆ ಮಲಕಕ್ಕೆ ಬಿಡುತ್ತಾರೆ. யாரு ಹೇಳ್ತಾರೆ? கிறிஸ்து பிள்ளைகள் சொல்றது, ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳು ஆண்டவர் பிள்ளைங்க சொல்றது, ದೇವರ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ. ஆனா வேற ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ಆದರೆ ಬೇರೆ ಒಬ್ಬರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬನ್ನಿ ಅಂತ ಖುಷಿಯಾಗಿ ಓಡಿ ಬರ್ತಾರೆ. ಖುಷಿಯಿಂದ ஹalleluya. சந்தோஷமா ஓடி வருவாங்க, ಅವರು ಖುಷಿಯಿಂದ ಓಡಿ ಬರುತ್ತಾರೆ, ஜாலியா வருவாங்க. ಅವರು ಜಾಲಿಯಾಗಿ ஏதோ ஒரு நாளை இழந்துட்டா, ஒரு வாரத்தை இழந்துட்டா ஏதோ இழந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ಏನೋ ಒಂದು ವಾರ ನಾವು ಬಿಟ್ರೆ ಅದೇನೋ ಒಂಥರ ನಮಗೆ ಕಳೆದುಕೊಂಡ ಆ ರೀತಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லமா God's home is our pleasureங்க. ಹೇಳೋಣವಾ ಕರ್ತನ ಸಭೆಯು ನಮ್ಮ ಸಂತೋಷ, நிறைவான சந்தோஷம் இருக்கும். ಅಲ್ಲಿ ತುಂಬಾ இந்த உலகம் சந்தோஷத்தை கொடுக்கும்,
ಜಗತ್ತು ನಮಗೆ ಸಂತೋಷ நாளைக்கு ಕೊಡುತ್ತದೆ. பறிச்சிடும். ಅದು ನಾಳೆ அது ಮುಕ್ತಿ எனக்கு ಆಗುತ್ತದೆ. நிரந்தரமா இருக்காது. ಅದು ಇವತ್ತು இந்த ನಿರಂತರವಾಗಿ உலகம் சமாதானத்தை கொடுக்கும், ಈ ಜಗತ್ತು ಸಮಾಧಾನ நாளைக்கு பறிச்சிடும். ಅದು ನಾಳೆ அது நிரந்தரமா இருக்காது. ಅದು ನಿರಂತರವಾಗಿ ஆனால் என் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் ಆದರೆ ನನ್ನ ಕರ್ತನು ಕೊಡುವ ಸಂತೋಷ எனக்குள்ளாக எப்போதும் நிரந்தரமாய் ஹalleluya. பாட்டு பாடணும். ಈಗ ನಾವು ಹಾಡು ಹಾಡು உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மையே எப்போதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். காரணம் என் சந்தோஷம் இந்த உலகத்துல இல்ல, உங்க நாமத்துல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ್ವಿ God's church is God's home. God's home is a privilege. கர்த்தருடைய வீடு என்னுடைய பாக்கியம், என்னுடைய ஸ்லாக்கியம், என்னுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. ಕರ್ತನ ಮನೆಯು ನಮ್ಮ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வீடு எனக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதங்க. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖವು, ಕರ್ತನ ಮನೆಯು ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ ಒಂದು நான் சர்ச்சில் ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ನನಗೆ ಒಂದು நான் ஒரு ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. சபைக்குள்ளாக இருப்பது பெரிய ஆசீர்வாதங்க. ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ಒಂದು அதை ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. ஸ்லாக்கியமா கருதணும், ಅದು ಒಂದು அதை ಶ್ಲಾಘ್ಯವಾಗಿದೆ. கட்டாயமா கருதக்கூடாது, ಅದು ಒಂದು ಕಡ್ಡಾಯವಾಗಿ அதை ಮಾಡಬಾರದು. அதை அதை விசனமா கருதக்கூடாது, ಅದೊಂದು ವ್ಯಸನವಾಗಿ ನಾವು அதை ನೋಡಬಾರದು. முறுமுறுப்போடு கருதக்கூடாது. ಅದನ್ನು ನಾವು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ನಾವು ನೋಡಬಾರದು. எனக்கு ஒரு சர்ச் இருக்குதுப்பா, ನನಗೆ ಒಂದು ಸಭೆ ಇದೆ, நான் அதில் அங்கத்தினரா இருக்கிறேன்ப்பா, ನಾನು ಅದರಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿದ್ದೇನೆ, என்னை விசாரிக்க ஒரு கூட்டம் இருக்கிறது, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ என்னை ಒಂದು ಕೂಟ தாங்க ಇದೆ. ஒரு கூட்டம் இருக்கு, ನನ್ನನ್ನು ತಾಳುವ ಒಂದು, என்னோட நிற்க ஒரு கூட்டம் இருக்கு, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವ ಒಂದು ಜನ என் கூட ಇದ್ದಾರೆ. நிற்க ஒரு குடும்பம் இருக்கு. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವ ಒಂದು ಕುಟುಂಬ அதுதான் ಇದೆ. எனக்கு ஸ்லாக்கியம், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் சொல்லி ಅದುವೇ நம்ம ನನ್ನ கருத ಭಾಗ್ಯ, வேண்டும். ಅದುವೇ ನನ್ನ ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு வேற யாருக்கும் கிடைக்காதுங்க. ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ನನಗೆ ಈ ಭಾಗ್ಯ ಎಲ್ಲೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நீங்க அனாதையா இருக்கலாம், தனிநபர்களா இருக்கலாம், ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ನೀವು ಅನಾಥರಾಗಿರಬಹುದು, ಅಥವಾ ನಿಮಗೆ ಕುಟುಂಬ ಇಲ್ಲದಿರಬಹುದು, அல்லது எல்லாரும் இருந்து நீங்க தனிமையை ஃபீல் பண்ணலாம், ಎಲ್ಲರೂ ಇದ್ದರೂ ಸಹ ನೀವು ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾಗಿ ಕಾರಣವಾಗಿದೆ. ஒண்டித்தனವನ್ನು ನೀವು ಫೀಲ್ ಮಾಡಬಹುದು. ನೀವು ಒಂಟಿತನವನ್ನು ಫೀಲ್ ஆனால் ಮಾಡಿ, நான் ஒன்னு சொல்றேன், ಆದರೆ ನಾನು உங்களுக்கு சர்ச்னு ஒன்னு இருந்துச்சுன்னு சொன்னா, ನಿಮಗೆ ಸಭೆ ಅಂತ ಇದ್ದರೆ, உங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ನಿಮಗೆ ನಾಯಕರು ಅಂತ உங்களுக்கு ಇದ್ದರೆ, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, மேய்ப்பர்கள் ನಿಮಗೆ இருக்காங்க, pastors லீடர்ஸ் ಇದ್ದಾರೆ, இருக்காங்கன்னு சொன்னா, you are blessed. ನೀವು hallelujah. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். hallelujah. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are blessedங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನೀವು நீங்க are இன்னைக்கு blessed. சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ನೀವು ಇವತ್ತು ಸರಿಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಸರಿಯಾದ you are ಸಮಯಕ್ಕೆ not an ಬಂದಿದ್ದೀರಿ. accidentங்க. ನೀವು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ நீங்க ஏதோ ಬಂದಿಲ್ಲ. தற்செயலா இங்க வரலங்க, ನೀವು ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಇಲ್ಲಿ ஏதோ ஒரு ಬಂದಿಲ್ಲ. விபத்தா நீங்க இங்க வரலங்க. ನೀವು ಒಂದು ವಿಪತ್ತಿನಿಂದ கர்த்தர் ಬಂದಿಲ್ಲ. உங்கள் ஒவ்வொருவரையும் முன் குறித்தவர்களா இந்த இடத்துல கொண்டு ಕರ್ತನು வந்திருக்காருங்க. ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರಾಗಿ ஹalleluya. Hallelujah. உங்களை நேசிச்சதுனால உங்களோட பேச அவர் கொண்டு வந்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು அவர் ಬಂದಿದ್ದಾರೆ. பேசாத கல்லோ மரமோ அல்ல, ಅವರು ಮಾತನಾಡುವ ಕಲ್ಲು அவர் ಮರವಲ್ಲ. காதிருந்தும் கேளாதவர் அல்ல, ಅವರು ಕಿವಿಯಿದ್ದು அவர் ಕೇಳದೆ வாயிருந்தும் ಇರುವುದಲ್ಲ. பேசாதவர் அல்ல, ಅವರ ಬಾಯಿದ್ದು ಬಾಯಿ அவர் உங்களோடு ಮಾತನಾಡುವುದಲ್ಲ. பேசுகிற, என்னோடு பேசுகிற, உங்களை விசாரிக்கிற, என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವ ಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. சொல்லமா, God's home is our pleasure. ಹೇಳೋಣ, ಕರ್ತನ ಮನೆ ನಮ್ಮ எதுங்க ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. God's home, God's home சொல்றாங்க, எதை சொல்லிட்டு இருக்காரு இவரு? ಯಾವ್ದ್ರಿ ಇದು? இல்ல ஏதாவது எதனா ஃபிளாட் கட்டி கொடுக்க போறாரா? ಯಾವ್ದಾದ್ರು ಫ್ಲಾಟ್ ಏನಾದ್ರು எதனா சின்னதா வில்லா கட்டி கொடுக்க போறாரா? ಯಾವ್ದಾದ್ರು ಚಿಕ್ಕ ವಿಲ್ಲಾ ಕಟ್ಟಿಸ್ಕೊಡ್ತಾರಾ? God's home. ದೇವರ ಮನೆ. நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ನೀವು அதாங்க ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ, கர்த்தருடைய ಅದೇ வீடு, ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. அதுதான் கர்த்தருடைய சபை. ಅದೇ ದೇವರ நீங்க இருக்கிற ಮನೆಯಾಗಿದೆ. இடம் உங்களுடைய அப்பா வீடு. ಅದು ஹalleluya. ನಿಮ್ಮ ತಂದೆಯ ಮನೆಯಾಗಿದೆ. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷம் தான். ஹalleluya. ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ யாவாகலும் ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷ. ஹalleluya. Hallelujah. இந்த இடத்தை தான் சொல்றேன், ಈ நீங்க ಜಾಗವನ್ನು கூடி ಹೇಳುತ್ತೇನೆ. இருக்கிறீங்களே அதுதான் நான் சொல்றேன். ಇಲ್ಲಿ ಕೂಡಿ நாம் ಬಂದಿರುವ சபையா ಎಲ್ಲರನ್ನೂ இணைந்து ಹೇಳುತ್ತೇನೆ. இருக்கிறோமே அதுதான் நான் சொல்றேன். ನಾವು ಸಭೆಯಾಗಿ இந்த ಕುಳಿತುಕೊಂಡಿಲ್ಲ. ஐக்கியத்தை தான் நான் சொல்றேன். ಈ ಐಕ್ಯತೆಯನ್ನು இந்த ಹೇಳುತ್ತೇನೆ. வீடு எனக்கு பிரிவிலேஜ், எனக்கு பிளஷருங்க. ಈ ಮನೆಯು ನನಗೆ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. இன்றைக்கு ಇವತ್ತು முதல் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ನಾವು ரொம்ப ನೋಡುತ್ತೇವೆ. சீரியஸ் விஷயம். ತುಂಬಾ ಸೀರಿಯಸ್ ಆಗಿರುವ கவனமா ವಿಷಯ. என் வார்த்தைகளை கவனிங்க. ಗಮನದಿಂದ ಇರಿ. God's concept. சொல்லமா, God's concept. ಹೇಳೋಣ, ಕರ್ತನ ಯೋಜನೆ. சபை என்பது ಸಭೆ ಎನ್ನುವುದು கர்த்தருடைய யோசனையா இருக்கிறது. ಕರ್ತನ இது ಯೋಚನೆಯಾಗಿದೆ. ஒரு தனிப்பட்ட நபரின் யோசனை அல்ல. ಇದು ಒಬ್ಬರ ಯೋಚನೆ ಅಲ್ಲ. இது பாஸ்டர் ராஜேஷனுடைய யோசனை அல்ல. ಇದು ಪಾಸ್ಟರ್ ರಾಜೇಶ್ ಅವರ இது ಯೋಚನೆ ಅಲ್ಲ. இவாஞ்சலிஸ்ட் உடைய யோசனை அல்ல. ಇದು ಎವಾಂಜಲಿಸ್ಟ್ ಅವರ இது ಯೋಚನೆ வேற ಅಲ್ಲ. எந்த அப்போஸ்தலருடைய யோசனை அல்ல. ಇದು ಯಾವ ಅಪೊಸ್ತಲರ இது ಯೋಚನೆ வேற ಅಲ್ಲ. எந்த மனிதர்களின் யோசனை அல்ல. ಇದು ಯಾರ ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆ இது ಅಲ್ಲ. வேற எந்த மனுஷனுடைய கான்செப்ட் இல்ல. ಇದು ಯಾವ ಮನುಷ್ಯರ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ இது ಅಲ್ಲ. கர்த்தரின் கான்செப்டா இருக்கிறது. ಇದು ದೇವರ ಯೋಜನೆ ಆಗಿದೆ. சர்ச்
சபையು நாம் கூடி வருகிற விஷயம், ನಾವು ಕೂಡಿ ಬರುವ இது ವಿಷಯವು கர்த்தரின் கான்செப்டா, கர்த்தரின் யோசனையா இருக்கிறது. ಕರ್ತನ ಯೋಚನೆ ಮತ್ತು ಕರ್ತನ ಯೋಜನೆಯಾಗಿದೆ. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய திட்டங்க இது. ಇದು ಕರ್ತನ ಯೋಜನೆ. எனக்கு உங்களுக்கு ஒரு சபையை ஏற்படுத்தி, ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಸಭೆಯನ್ನು அந்த ಕೊಟ್ಟು, சபையிலே நானும் நீங்களும் ஒரு அங்கத்தினராய், ஒரு மெம்பராய் இருப்பது, ಆ ಸಭೆಯಲ್ಲೂ ನಾವು ನೀವು அங்கே ಅಂಗವಾಗಿದ್ದು, உங்களை போஷிப்பதும், உங்களை விசாரிப்பதற்கும், உங்களை தாங்குவதற்கும் ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಕ್ಕೆ, ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ, ನಿಮ್ಮನ್ನು கர்த்தர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. அப்போ இந்த சர்ச் யார் சர்ச்? ಆಗ ಈ ಚರ್ಚ್ பக்கத்துல ಯಾವ எடுத்து ಚರ್ಚ್? பாத்து சொல்லுங்க, உங்க சர்ச்சுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ಇದು இந்த ನಿಮ್ಮ சர்ச் ಚರ್ಚ್. யார் சர்ச்? ಇದು ಯಾರ ಚರ್ಚ್? ராஜேஷ் சர்ச்சுங்க. ಇದು ರಾಜೇಶ್ ಚರ್ಚ್. சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳವಾ? என்ன போன வாரம் கேட்டீங்களா? ಯಾಕಂದ್ರೆ ಕಳೆದ ವಾರ ನೀವು இது ಕೇಳಿದ್ರಲ್ಲ, பாஸ்டருடைய சர்ச் இல்லங்க. ಇದು ಪಾಸ್ಟರ ಚರ್ಚ್ இந்த ಅಲ್ಲ. சர்ச் கர்த்தருடைய சர்ச். ಈ ಚರ್ಚ್ ಕರ್ತನ அது ಚರ್ಚ್ கர்த்தருடைய ಆಗಿದೆ. சர்ச், கர்த்தருடைய வீடு. ಇದು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. ஹalleluya. ಹalleluya. அப்ப இதை ஏற்படுத்தினது பாஸ்டர் கிடையாது, ಇದು ನಿರ್ಮಿಸಿರುವುದು ಪಾಸ್ಟರ್ பெரியவர் ಅಲ್ಲ, பெரியவர் பெரியவர் ஏற்படுத்தினார், உன்னதர் ஏற்படுத்தினது. ಇದು ஹalleluya. இது ನಿರ್ಮಿಸಿದನು. காட்ஸ் கான்செப்ட். ಇದು ದೇವರ இது ಯೋಚನೆ மனுஷனுடைய ಆಗಿದೆ. கான்செப்ட் அல்ல, ಇದು ಮನುಷ್ಯನ இது ಕಾನ್ಸೆಪ್ಟ್ மனுஷனுடைய ಅಲ್ಲ. ஐடியா அல்ல. ಇದು ಮನುಷ್ಯನ ಯೋಚನೆ ಅಲ್ಲ. நான் இப்போ ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்றேன். இது பெரிய விஷயம், ஆனா சிறிதாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ಇದು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಿದೆ, ಅದನ್ನು ಚಿಕ್ಕದಾಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. இயேசு எனக்காக இந்த உலகத்திலே மண்ணு அவதாரத்தை எடுத்து, அவர் எனக்காக வாழ்ந்து, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்தெழுந்து, அவர் பரத்திற்கேறி அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. ಯೇಸು ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ಮನುಷ್ಯಕುಮಾರನಾಗಿ ಬಂದು, ಆತನು ನಮಗಾಗಿ ಜೀವನವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ಆತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ, அப்போஸ்தலர்கள் நாட்களிலே ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாக்களிக்கிறாரு. ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನು அப்போஸ்தலர் ಕೊಡುತ್ತಾರೆ. 1:8 ಅಪೊಸ್ತಲರು அப்போஸ்தலன கிருத்தியಗಳು, ಅಪೊಸ್ತಲನ ಕೃತ್ಯಗಳು, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ಪರಿಶುದ್ಧನ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವಾಗ நீங்கள் பலனடைந்து ನೀವು ಬಲನ್ எருசலேமிலும் யூதேயாவிலும், யூதேயா முழுவதிலும், ಎರುಸಲೇಮಿನಲ್ಲೂ ಮತ್ತು ಯೂದಾವಿನಲ್ಲೂ, சமாரியாவிலும், ಸಮಾರ್ಯದಲ್ಲೂ, பூமியின் கடைசி பரியந்தமும் ಭೂಮಿಯ ಕಡೆಯವರೆಗೂ எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ನನಗೆ வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವಿರಂತೆ ಹೇಳಿ அதன் ನಮಗೆ பிறகு என்ன ವಾಕ್ಯವನ್ನು பண்றாங்க? ಕೊಡುತ್ತಾರೆ. 120 பேர் என்ன பண்றாங்க? மேல் வீட்டு அறையில் இதை போல உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? 120 ಜನ ಮೇಲ್ಮನೆಯಲ್ಲಿ அப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி எல்லார் மேலும் இறங்கி, அந்த இடத்துல அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, அந்த இடத்துல பலத்த காற்று உண்டாகிறது, ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகிறது, கர்த்தர் இறங்கினது எல்லாரும் காண்கிறார்கள். ಆಗ ದೇವರ ಆತ್ಮವು ಅವರ ಮೇಲೆ ಬಂದಾಗ 120 ಜನಗಳಲ್ಲಿ ಅವರು ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇದ್ದು ಅವರು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು அதன் பிறகு பேதுரு என்ன பண்றாரு? எழுந்து முதல் பிரசங்கத்தை பண்றாரு. ತದನಂತರ ಪ್ರೇತನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ? ಅವನು ಎದ್ದು ಅವನು ಪ್ರಸಂಗ அந்த ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ಆ ಮೊದಲನೇ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ 3000 ಜನಗಳು ಅವರು ರಕ್ಷಣೆಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. வீடுகள் தோறும் ஆரம்ப காலகட்டத்திலே அப்போஸ்தலர்கள், ஆதி சபை மக்கள் வீடுகள் தோறும் கூடி கூடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஜெபித்து கொண்டே வருகிறார்கள். ಅಪೊಸ್ತಲರ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ಮನೆ ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಅಥವಾ ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಥವಾ ಅವರು ಎಲ್ಲೆಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಬೇಕು ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ಅವರು கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே கொண்டு போய் சேர்த்து கொண்டே வந்தார். ದೇವರನ್ನು ಅರಿತವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸಭೆಗೆ ಸೇರಿಸುತ್ತಾರೆ. எவ்வளவு அழகா ஆண்டவர் ஒவ்வொன்றையும் கிரமமாய் நடத்துறார் பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ದೇವರು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன ஆசைப்பட்டாங்க? ಆಗ ಅಪೊಸ್ತಲರು ಏನು ಇಷ್ಟಪಟ್ಟರು? எருசலேமிலே இருந்திரலாம், ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲೇ இங்கே நம்ம எல்லாரும் ஒண்ணா 12 பேர் இருந்திரலாம், ಇಲ್ಲೇ 12 ஜாலியா இருந்திரலாம், ನಾವು ಜಾಲಿಯಾಗಿ ಇರೋಣ, இந்த ஐக்கியம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம பிரிய வேண்டாம், ಐಕ್ಯತೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறதுக்குள்ள ಹಾಗೆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅನ್ಕೊಳ್ಳೋಷ್ಟೊಳೆ எல்லாரையும் கர்த்தர் பிரிச்சிட்டாரு. ಎಲ್ಲರೂ ಕರ್ತನು ಎಲ್ಲರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದನು. எல்லா ஊருக்கும் வந்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சாங்க. ಎಲ್ಲರೂ ಬೇರೆ ಬೇರೆ ಊರುಗಳಿಗೆ. கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் போயிடுச்சு. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಇಡೀ ಜಗತ್ತಿಗೆ ಹೋಯಿತು. வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. ವಾಕ್ಯವು ನೆರವೇರಿತು. இன்னைக்கு உலகமெங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் சபையை ஸ்தாபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ನಾಮವಾಗಲಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯವಾಗಲಿ ಆತನ ஹalleluya. ಎಲ್ಲವೂ ಇದೆ. இப்படிதான் கர்த்தர் சபையை அப்படியே உருவாக்கிட்டே வராரு. ಹೀಗೆ ಕರ್ತನು ಸಭೆಯನ್ನು ನಿರ್ಮಿಸುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆக ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எங்க விடுறாரு? ಆಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರನ್ನು ಕರ್ತನು ಎಲ್ಲಿ ಬಿಡುತ್ತಾನೆ? மலையில. போங்க, இங்க ஒரு மலை இருக்குது, எல்லாம் போய் அங்க போய் விழுந்து கிடங்க, ಹೋಗಿ ಇಲ್ಲೊಂದು ಬೆಟ್ಟ ಇದೆ, ಹೋಗಿ ಇರಿ ಅಂತ போங்க, ಹೇಳಿ.
இங்க ஒரு வீட்டை கட்டி விட்டுறேன், அங்கே போய் விழுந்து கிடங்க. ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಮನೆ ಕಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ இல்ல அனாதையா அப்படியே விட்டுறது கிடையாது. ಇಲ್ಲ ಅನಾಥರಾಗಿ நான் எதனா பிசினஸ் ஆரம்பிச்சேன், ஏதாவது விஷயத்தை ஆரம்பிச்சோம்னா நான் பின்னாடியே இருக்கணும். ಏನೋ ನಾನು ಬಿಸ್ನೆಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದೆ ಅಂತಂದ್ರೆ ಅದರಿಂದ ನಾನು ஏதாவது ஒரு வியாபாரத்தையோ ஒரு கடையோ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு சொன்னா பின்னாடியே நான் இருக்கணும். ನಾನು ಒಂದು ಅಂಗಡಿನೋ ಅಥವಾ ವ್ಯಾಪಾರವೋ ಏನೋ அப்பதான் அது நல்ல விதமா நடக்கும். ಇರಬೇಕು. அப்படியே விட்டுட்டா நீ பாட்டுக்கு பார்த்துக்கொண்டு விடக்கூடாது. ಅದ್ರ ಪಾಡಿಗೆ ಅದು ಇರಲಿ ಅಂತ ಹೇಳಿ அப்ப சபையை கர்த்தர் ஆரம்பித்து சபைக்கு பின்னாடியே இருக்கிறார் கர்த்தர். ಆಗ ನಾವು ಸಭೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದಾಗ ನಾವು ಸಭೆಯ ಹಿಂದೆ ஆக ಇರಬೇಕು. சபை காட்ஸ் கான்செப்ட், மனுஷனுடைய கான்செப்ட் இல்ல. ಆಗ ಅದು ಸಭೆಯ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಬಂದು ದೇವರ ಯೋಚನೆ இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? இது ஒரு மனுஷன் ஆரம்பிச்சது இல்லங்க, ಇದು ಮನುಷ್ಯನು இது ಆರಂಭಿಸಿದ್ದಲ್ಲ. கர்த்தர் சபையை எனக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ಇದು ಕರ್ತನು ಸಭೆಯು ನಮಗೂ ನಿಮಗೂ அப்ப சபைக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ಆಗ ಸಭೆಗೆ ನಾವು ಎಷ್ಟು ஆனா ಮುಖ್ಯತ್ವವನ್ನು நான் இன்னைக்கு என்ன ಕೊಡಬೇಕು. சொல்றேன், ಆದರೆ ನಾನು ಇವತ್ತು ಹೇಳುತ್ತೇನೆ, சபைக்கு வர்றதே சாக்கு போக்கு. ಸಭೆಗೆ ಬರುವುದೇ ಒಂದು ஆனா அதுக்கு வர மாட்டேன், ನಾನು நான் இதுக்கு வர மாட்டேன். ನಾನು ಅದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ, ನಾ- ಇದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. அன்னைக்கு அவர் என்ன பார்த்தே பேசினாரு, ಅವರು ನನ್ನ ನೋಡಿ இன்னைக்கு ಮಾತನಾಡಿದ್ರು, என்ன குத்தி குத்தி பேசினாரு. ಅವರು ನನ್ನ ಚುಚ್ಚಿ அங்க எனக்கு ಮಾತನಾಡಿದ್ರು. பாட்டு பிடிக்கல, ನಂಗೆ ಅಲ್ಲಿ ಹಾಡು ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ, அங்க எனக்கு பிரசங்கம் பிடிக்கல, ನಂಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಇಷ್ಟ அங்க ಆಗಿಲ್ಲ, எனக்கு இடம் பிடிக்கல, ನಂಗೆ ಅಲ್ಲಿ ಜಾಗ ಇಷ್ಟ அங்க ಆಗಿಲ್ಲ, எனக்கு அது நடந்துச்சு, எனக்கு இது நடந்துச்சு, ನಂಗೆ ಅದು ಅಲ್ಲಿ ಅದು ನಡೀತು, அந்த ಇದು அம்மாவை ನಡೀತು. எனக்கு பிடிக்கல, பக்கத்துல உட்கார்றாம எனக்கு பிடிக்கல, ನನಗೆ ಆ ಅಮ್ಮ ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ, ಈ ಅಮ್ಮ ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ, அவங்க ಪಕ್ಕದಲ್ಲಿ ட்ரெஸ் ಇರುವ சரியா ಇಷ್ಟ ಆಗಿಲ್ಲ, போட்டுனோர்ல, அதனால நான் வரமாட்டேன். ಅವರು ವಸ್ತ್ರವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಬರಲಿಲ್ಲ. பிரதர் சிஸ்டர், ಸಹೋದರರೇ இது ಸಹೋದರಿ, காட்ஸ் கான்செப்ட், இது காட்ஸ் ஐடியா. ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. ಇದು இங்க அதுக்கு வர மாட்டேன் இதுக்கு வர மாட்டேன்னு சொல்ல கூடாது. ನಾನು ಅದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಾರದು. ஆமாங்க, ಹೌದು ರೀ. கம்பெனில போனா ஆளாளுக்கு ஒரு மாதிரி இருக்காங்களா, போகாம இருக்கிறோமா? ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಹೋದರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದ್ ತರ ಇರ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ எனக்கு விரோதமாவே செய்யறாங்களா, அவ போகாம இருக்கிறோமா? ನನ್ನ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುವುದಿಲ್ಲ. லாங்குவேஜ்ல அந்த லாங்குவேஜ் அவ, இந்த லாங்குவேஜ் இவன், இந்த இப்படி அப்படின்னு எவ்வளவு பாலிடிக்ஸ் நடக்குது, போகாம இருக்கிறோமா? ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ವಿಧಗಳಿದೆ. ಅವರು ಎಷ್ಟೊಂದು 9 மணினா 8:59க்கு போய் டக்குன்னு பஞ்ச் பண்ணல. 9 ಗಂಟೆ ಅಂದ್ರೆ 8:55ಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು பஞ்ச் பண்ணோம், போணும், பஞ்ச் பண்ணோம், போயிடணும், ஒண்ணும். வீட்ல எவ்வளவு அலப்பற பண்றோமா, ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಕಲವಲ ಮಾಡುತ್ತೇವೆ. ஓ அது சாப்பாடு ரெடி ஆகலையா, அது ரெடி ஆகலையா, டிஃபன் ரெடி ஆகலையா, எல்லாம் என்னைக்கு பார்த்தாலும் லேட். ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಟಿಫನ್ ರೆಡಿ ಆಗಿಲ್ವಾ, ಅದು ರೆಡಿ ஓடு ஓடு ஓடு, பேக் தூக்கு, ஓடு, அது மறந்துட்டு ஓடு, இத மறந்துட்டு ஓடு, ಓಡು ಓಡು ಬ್ಯಾಗ್ ஓடி போய் அப்பா பஞ்ச் பண்ணியாச்சுடா சாமி. ಓಡೋಗಿ ಪಂಚ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ವಾಪಸ್. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும்னா மாத்திரம், ಆದರೆ ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರ எழுந்திருக்கிறது என்ன, ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲ. அப்படியா, ரெடி ஆவறாங்க, ರೆಡಿ போலாங்க, ಆಗ್ಬೇಕು, ಹೋಗೋಣ ಬಾ. இன்னும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ಇನ್ನೂ பைபிள் தான் வாசிச்சுன்னு இருப்பாங்க, ಬೈಬಲೇ ಓದುತ್ತಾ ಇರ್ತಾರೆ, பாட்டு தானே பாடிக்கிட்டு இருப்பாங்க, ಇನ್ನೂ ಹಾಡೇ ಹಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, அப்புறம் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க, ಆಮೇಲೆ ಪ್ರಸಂಗನೇ ಮಾಡ್ತಾ முடிச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. ಆಮೇಲೆ ಮುಗೀತು ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ. இது காட்ஸ் கான்செப்ட். ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ಎಷ್ಟು சர்ச்சுக்கு, ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು, ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ಆರಾಧನೆಗೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯತ್ವ அப்பாவை ಕೊಡಬೇಕು, தியானம் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ತಂದೆಯನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ஒவ்வொரு ಮುಖ್ಯತ್ವ நாளும் ಕೊಡಬೇಕು. கர்த்தர் சமூகத்துல காத்திருப்பதற்கு இருப்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ಒಂದೊಂದು ದಿನ ನಾವು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು குடும்ப ಕಾದಿರುವುದು ஜெபத்திற்கு ಎಷ್ಟು எவ்வளவு ಮುಖ್ಯತ್ವ- முக்கியத்துவம் கொடுக்கணும். ಕುಟುಂಬ ಜಪವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ನಾವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು. இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? அப்படியா? ಹೌದಾ? அப்படின்னா என்ன, ಹಾಗಂದ್ರೆ ಏನು? அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா? ಹಾಗಂತ ಒಂದು ವಿಷಯ ಇದೆಯಾ? This is God's concept. ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. கர்த்தர் சபை ಕರ್ತನ இந்த ಸಭೆಯು கட்டிடம் இல்ல, ಈ ಕಟ್ಟಡವಲ್ಲ, இது பில்டிங்குங்க, ಇದು ಕಟ್ಟಡವಲ್ಲ, இது பில்டிங், இந்த பில்டிங் இல்ல சர்ச். ಈ ಕಟ್ಟಡವಲ್ಲ ಚರ್ಚ್. எவ்வளவு பெரிய அலங்காரமாய் அது வாங்கி இது வாங்கி அதை போட்டு இதை போட்டு பெரிய சிலுவை போட்டு இங்க ஒரு பெரிய சிலுவையை தொங்க விட்டு அதுல இயேசு சிலையை தொங்க விட்டு, அது இல்லைங்க கர்த்தர் சர்ச்சு. ನಾನು ಎಷ್ಟು ಅಲಂಕೃತವಾಗಿ ನಾನು ಮಾಡಿದರೆ ಅದು ಸಭೆಯಲ್ಲ, அது இல்ல சர்ச்சு. ಅದಲ್ಲ ಚರ್ಚ್. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, நீங்க தான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறீங்க, ನೀವೇ ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ, உங்களுக்குள்ள தான் கர்த்தர் வாசம் செய்ய விரும்புகிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಕರ್ತನು ವಾಸ You ಮಾಡುವುದಕ್ಕೆ are the ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. church. ನೀವೇ நீங்க ಸಭೆ, தாங்க சர்ச். ನೀವೇ ಸಭೆಯಾಗಿದ್ದೀರಿ. நீங்க உங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் செய்ய விரும்பும்போது ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕರ್ತನು ವಾಸ ಮಾಡುವುದು நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். அதுதான் சபை. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಆ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವುದು. சபைக்கு பேரு, ಸಭೆಗೆ ಹೆಸರು கிரீக் வேர்ட்ல மூல பாஷையில, ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯ ಮೂಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ எக்லீசியா. ಎಕ್ಲೀಶಿಯಾ எக்லீசியா ಎಕ್ಲೀಶಿಯಾ எக்லீசியா என்று சொன்னால் ಎಕ್ಲೀಶಿಯಾ அதனுடைய அர்த்தம் அழைக்கப்பட்டவர்கள், ಅದನ್ನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು அல்லது ஒரு காங்கிரிகேஷனை குறிக்குது. காங்கிரிகேஷன்னா ஒரு சபை குறிக்குது, ஜன கூட்டம்னு
ಅದು ಒಂದು ಜನಕೂಟವನ್ನು ಜನಗುಂಪನ್ನು ಕುರಿತು ಗುರುತಿಸುತ್ತದೆ. ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆக நீங்க எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அழைக்கப்பட்டவர்கள். யார்? தேவனுடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டவர்கள். ನೀವೆಲ್ಲರೂ ಆರಿಸಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆரிசல் கொள்ளப்பட்டவர் நீவெல்லரும். ಆರಿಸಿಕೊಳ್ಳಲು அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ಆಗ ನಾವೆಲ್ಲರೂ ಏನು ஒன்னு ಮಾಡ್ತೀವಿ? சேர்ந்து ನಾವು ಒಂದಾಗಿ இந்த ಕೂಡಿ கர்த்தரை ஆராதிக்கிறோம். ಈ ಕರ್ತನನ್ನು சொல்லமா? ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. இட் இஸ் ಹೇಳೋಣ? காட்ஸ் கான்செப்ட். ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. இது எந்த பில்லி கிரஹாமுடைய கான்செப்ட் இல்ல. ಇದು ಯಾವುದು ಬಿಲ್ಲಿ ಗ್ರಹಂ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. இது எந்த ஜான் வெஸ்லியுடைய கான்செப்ட் ಇದು ಜಾನ್ இல்ல. ವೆಸ್ಲಿ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. இது வேற எந்த பென்னியுடைய கான்செப்ட் இல்ல. ಇದು ಯಾವುದು ಬೇರೆ ಬೆನ್ನಿ வேற ಯೋಜನೆ எந்த ಅಲ್ಲ. புகழ்பெற்ற எழுத்தாளருடைய ஒரு ஸ்தாபனத்தினுடைய கான்செப்ட் இல்ல. ಇದು ಯಾವುದೇ ತರಹದ This is God's ಜಗತ್ಪ್ರಸಿದ್ಧವಾದ concept. ಸಭೆ ಅಲ್ಲ. ಇದು ದೇವರ ஹalleluya. ಯೋಜನೆ. ಹalleluya. ஹalleluya. இது காட்ஸ் ಹalleluya. கான்செப்டா இருக்கிறது. ಇದು ದೇವರ ಯೋಜನೆಯಾಗಿದೆ. இந்த கட்டிடத்தை ஒரு நாள் ஒருத்தர் வந்து உடைச்சு போட்டுறலாம். ಈ ಕಟ್ಟಡವನ್ನು ಒಂದು ದಿವಸ ಯಾರಾದರೂ ಬಂದು ಒಡೆದು நமக்கு எதிராக யாரு வந்து வேணாலும் உடைச்சு போட்டுறலாம். ನಮ್ಮ ಎದುರಾಗಿ ಯಾರಾದರೂ இங்க ಬಂದು சிலுவையை ಒಡೆದಾಕಬಹುದು. உடைச்சு போட்டுறலாம். ಇಲ್ಲಿ ಬಂದು ಶಿಲುಬೆಯನ್ನು ಒಡೆದಾಕಬಹುದು. இந்த கட்டிடத்தை உடைச்சு போட்டுறலாம். ಈ ಕಟ್ಟಡವನ್ನು ஆனா ಒಡೆದಾಕಬಹುದು. நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ಆದರೆ ನೀವೇ ದೇವರ உங்களை ಆಲಯವಾಗಿದ್ದೀರಿ. ஒருத்தரும் அழிக்க முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಒಬ್ಬರು ಯಾವ என் சரீரத்தை ஒருத்தர் வேணா அழிச்சு போட்டுடலாம். ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಒಬ್ಬರು ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை ஒருத்தரும் அழிக்க முடியாது. ಆದರೆ ನನ್ನಲ್ಲಿರುವ ஹalleluya. ಯಾರು ಅಳಿಸುವುದಕ್ಕೆ நான் அவரை வேண்டிக் கொண்டிருக்கிறேன்ல, ನಾನು ಅವರನ್ನು அதை ஒருத்தரும் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன்ல, அதை ஒருத்தரும் அழிக்க முடியாது. ಅವರನ್ನು ನಾನು ನಂಬಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஹalleluya. ಯಾರು ಸಹ ನನ್ನನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕೆ ஆண்டவர் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதான் சொல்றாரு, ದೇವರು ಅದೇ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மூணே ಆಲಯವನ್ನು நாள்ல நான் ಒಡೆದು எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ಇನ್ನೊಂದನ್ನು ನಿರ್ಮಿಸುತ್ತೇನೆ. அவங்க எல்லாம் சொல்றாங்க கட்டிடத்தை பாக்குறாங்க, கட்டிடத்தை ಅವರೆಲ್ಲರೂ சொல்லல, ಕಟ್ಟಡವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. அவரை சொல்லிக் கொண்டார். ಅವರು ಅವರನ್ನೇ Hallelujah. ಹೇಳುತ್ತಾರೆ. இது காட்ஸ் கான்செப்ட். ಇದು ದೇವರ ಯೋಜನೆ ಆಗಿದೆ. ಹಾಗಾಗಿ சபை எதற்கு? ಸಭೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ? ஏன் நாம் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ಯಾಕೆ ನಾವು ಸಭೆಗೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡಬೇಕು? சபையில நான் ஏன் அங்கத்தினரா இருக்கணும்? ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಅಂಗಳಾಗಿರಬೇಕು? அவங்க வந்து பிரேயர் பண்ணுவாங்க, ಅವ್ರು ಏನೋ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾರೆ, பிரேயருக்கு கூப்பிட்டா வருவாங்க, ಪ್ರೇಯರ್ ಕರೆದ್ರೆ ಬರ್ತಾರೆ, அதுக்கு வருவாங்க, இதுக்கு வருவாங்க, ಅದಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ, ಇದಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. சரி, அதெல்லாம் கரெக்ட் தான். ಸರಿ, ಅದೆಲ್ಲ ಸರಿನೇ. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 2ನೇ 42வது வசனத்தை வாசிங்க. எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும்? எதுக்கு சர்ச் எனக்கு முக்கியம்? ಯಾವುದಕ್ಕೆ ನಾನು ಚರ್ಚ್ಗೆ ಬರಬೇಕು? ಚರ್ಚ್ வாசிக்க ಯಾವುದಕ್ಕೆ முடிஞ்சவங்க ಮುಖ್ಯ? வாசிங்க. 2:42. ಎರ್- அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், அவ்வளவு போதும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ಅವರು Hallelujah. ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲೂ ಅವರು ನಿರತರಾಗಿದ್ದರು. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐக்கியத்திலும் அவர்கள் என்ன பண்ணாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಯಲ್ಲಿಯೂ ಸಹ ಅಥವಾ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಅವರು ನಿರತರಾಗಿದ್ದರು. டாக்டரின், apostles doctrine and godly fellowship ரொம்ப முக்கியம். இது ಉಪದೇಶ ಹಾಗೂ ಐಕ್ಯತೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ. ஏன் இந்த உபதேசமும் இந்த fellowshipம் ரொம்ப ரொம்ப முக்கியம்? ಈ ಉಪದೇಶವು ಐಕ್ಯತೆಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. எபேசியர் 4:2 வசனம் சொல்லுகிறது, அப்பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. எதுக்குங்க நான் இந்த ஃபெலோஷிப்ல இருக்கணும்? எதுக்குங்க நான் சர்ச்சில் இருக்கணும்? நீங்களும் நானும் பக்தி விருத்தி அடைவதற்காக. இன்னொரு வார்த்தையில சுலபமா சொல்லணும்னு சொன்னா, தேவ வார்த்தையில வளருவதற்காக, அவருடைய ஐக்கியத்தில் எப்போது நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்குள் இருப்பதற்காக நான் இருக்க வேண்டும். தேவனொட்டிಗೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಇರಬೇಕು. இந்த ஐக்கியம் மிக மிக நல்லது. ಈ ಐಕ್ಯವು ತುಂಬಾ இந்த மாதிரி ஐக்கியம், இந்த மாதிரி ஃபெலோஷிப், இந்த மாதிரி உபதேசம் வேற எங்கேயும் கிடைக்காது. ಈ ರೀತಿಯಾದ ಐಕ್ಯತೆ, ಈ ರೀತಿಯಾದ ಉಪದೇಶ, ಈ ರೀತಿಯಾದ ಬೋಧನೆ ಎಲ್ಲೂ ಇರುವುದಿಲ್ಲ. சபையிலே ஒரு டிவைன் ஃபெலோஷிப் உண்டு. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಡಿವೈನ್, இது பரிசுத்த ஐக்கியம். ಇದು ಪರಿಶುದ್ಧವಾದ. வெளியில அசுத்த ஐக்கியம் இருக்கு. ಆಚೆಗಡೆ ಅಶುದ್ಧವಾದ. என் ஃப்ரெண்ட் கூட போய் கொஞ்ச நேரம் செலவு பண்றேன். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಿ போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன், அது முழுசா வாசிக்கல. ಕಳೆಯುತ್ತೇನೆ. முழுசா வாசிக்கல. போன வாரம் இந்த வாரத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ನ್ಯೂಸ್ ನೋಡಿದೆ. ஒரு பெண்ணு ಒಂದು ಹುಡುಗಿ இறந்துட்டா. ಅವಳು ತೀರಿಕೊಂಡಳು. என்னன்னு நியூஸ் கேட்டோம்னா, ಏನಂತ ನ್ಯೂಸ್ ನೋಡಿದರೆ, ஆல்கஹாலிக், ಆಲ್ಕೋಹಾಲ್, அதனால இறந்து போயிட்டு இருக்கா. அதிக தண்ணி அடிச்சதுனால, சாராயத்தை குடிச்சதுனால, ஆல்கஹால் எடுத்ததுனால பெண் இறந்து போயிருக்கா. ಆ ಹುಡುಗಿ ತೀರಿಕೊಂಡಿದ್ದಾಳೆ. எங்கங்க வந்துச்சு இந்த ஐக்கியம்? ಎಲ್ಲಿ ಬಂತು ಈ ಐಕ್ಯ? உலகத்துல அசுத்த ஐக்கியம். ಜಗತ್ತಲ್ಲಿ ஒரு பெக் தான், ಅಶುದ್ಧವಾದ ಐಕ್ಯವಾಗಿದೆ. ஒரு பெக் தான் பிரதர், ಒಂದೇ ಪೆಗ್, ஒரே ஒரு பெக் தான். ಒಂದೇ ಒಂದು ಪೆಗ್, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஒரே ஒரு பஃப் தான், ಒಂದೇ ಒಂದು ಪಫ್, ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ಒಂದು எடுத்துக்கங்க. ವಿಷಯವಲ್ಲ,
ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கும் உங்களுக்கும் ಸ್ನೇಹಿತರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அப்படிதான் சொல்லுவாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ஒரு நாள் அவுட்டிங் போயிடலாம்ப்பா, ಒಂದು ದಿವಸ ಔಟಿಂಗ್ ஒரு ಹೋಗೋಣ, நாள் டேட்டிங் போலாமா, சாதாரணமாயிடுச்சு டேட்டிங் போறது இன்னைக்கு. ಒಂದು ದಿವಸ ಡೇಟಿಂಗ್ ಹೋಗೋಣ. ಅದು யார் கண்டுபிடிச்சா அந்த டேட்டிங்க? ಯಾರಪ್ಪ ಕಂಡು இன்னைக்கு நல்ல நண்பர்கள் கூட ஒண்ணா போறதுக்கு ஆக மாட்டேங்குது அந்த பேர்ல. ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಹೋಗುವುದು வெக்கமா இல்ல? ನಾಚಿಕೆ ಇಲ್ವಾ? சீ, இந்த உலகத்துல அவ்வளவு மோசம் நடந்துகிட்டு இருக்குது. ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಅಷ್ಟು ಮೋಸವಾದ ಕಾರ್ಯಗಳು. ஒரு பொண்ணு அநியாயமா வாலிப பொண்ணு இறந்து போயிட்டா, தண்ணி குடிச்சு ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து தண்ணி தேவையில்லாத பழக்கத்தை கத்துக்கிட்டு, தேவையில்லாத போதையை கத்துக்கிட்டு, தேவையில்லாத சிகரெட்டை கத்துக்கிட்டு தண்ணி அடிச்சு இறந்து போயிட்டா. அப்பா அம்மா கதறாங்க. ಅನ್ಯಾಯವಾಗಿ ಆ ಹುಡುಗಿ ತೀರಿಕೊಂಡಳು. ಬೇಡದೇ ಇರೋ ವಿಷಯದಲ್ಲಿ ಅವಳು அவங்க அப்பா அம்மா அங்க லைஃப் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளை தண்ணி அடிச்சு இறந்து போச்சு, ஒரு பெண் பிள்ளை அந்த மாதிரி இறந்து போச்சுன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் பிள்ளை இறந்து போச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ತೀರಿಕೊಂಡರೆ இந்த உலகம் அப்படிதான் கத்து கொடுக்கும் நமக்கு. ಈ ಜಗತ್ತು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இந்த உலகத்துல அசுத்த ஐக்கியம் நாம் வைத்துக் கொண்டால் இதைதான் கற்றுக் கொடுக்கும். ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ಅಶುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஆனால் கர்த்தரின் பிள்ளையோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கும்போது, ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮಗೆ ಐಕ್ಯತೆ அசுத்தத்தை ಇರಬೇಕಾದರೆ அல்ல பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஹalleluya, ஹalleluya. இந்த இந்த உலகத்தில் இருக்கிற ஐக்கியம் பாவத்தை கற்றுக் கொடுக்கிறது. ಈ ಜಗತ್ತಲ್ಲಿರುವ ಐಕ್ಯವು ಅದು ಪಾತಾಳಕ್ಕೆ ಅದು ನಮಗೆ ಕಳಿಸುತ್ತದೆ. ஆனால் பரிசுத்த ஐக்கியம் பாவத்தை அல்ல பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது. ಆದರೆ ಪರಿಶುದ್ಧ ಐಕ್ಯತೆ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. இந்த உலகத்தில் நாம் சேர்ந்து இருக்கிறதான ஐக்கியம் இந்த உலகத்தில் அநியாயம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும். ಈ ಜಗತ್ತಲ್ಲಿರುವ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವು ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮೋಸ ಮಾಡಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ಕಲಿಸುತ್ತದೆ. ஆனால் சபையில் இருக்கிற ஐக்கியம் நியாயமா எப்படி நடந்து நீ மேல வரணும்ன்றத கத்து கொடுக்கும். ಆದರೆ ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಐಕ್ಯತೆ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮೇಲೆ ಬರುವುದನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இந்த உலகத்தில் இருக்கிற ஐக்கியம் ஒருத்தர ஒழித்து ஒருத்தர அழித்து நீ மேல வாடா அப்படினு சொல்லி கத்து கொடுக்கும். ಈ ಜಗತ್ತಲ್ಲಿರುವ ಐಕ್ಯತೆಯು ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಒಬ್ಬರನ್ನು ತುಳಿದು ಮೇಲೆ ಬರುವ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. 4 பேர் நல்லா இருக்கணும்னா 40 பேர் சாவடின்னு சொல்லி கத்து கொடுக்கும். 4 ಜನ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಂದ್ರೆ 40 ಜನನ್ನ ಸಾಯಿಸಬೇಕು. என் பரிசுத்த ஐக்கியம், இந்த சபையின் ஐக்கியம் அதை கத்து கொடுக்காதுங்க. அவங்கள நேசிச்சு அவங்களையும் உன் கூட மேல கொண்டு வாடான்னு சொல்லி கத்து கொடுக்கும். ஹalleluya. ಈ ಸಭೆಯ ಐಕ್ಯತೆಯು ಒಬ್ಬರನ್ನು ಬೆಳೆಸಿ ಒಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಮೇಲೆ ತರುವ ಕಾರ್ಯವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இந்த உலகம் சுயநலமாய் வாழ்ந்து நீ உனக்கு மாத்திரம் வாழ்ந்து சுயநலமா வாழ்ந்து செத்து போக சொல்லி கத்து கொடுக்கும். ಈ ಜಗತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಇಚ್ಛೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಾಳಿ ಬದುಕಿಸಿ ನೀವೇ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஆனால் கர்த்தருடைய ஐக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஐக்கியம் எதை கத்து கொடுக்கும் தெரியுமா? நீ சுயநலமாய் அல்ல, நீ பொது நலமாய் இன்னொருத்தருக்காக வாழ்றான்னு சொல்லி கத்து கொடுக்கும். ஹalleluya. ಆದರೆ ಸಭೆಯ ಐಕ್ಯತೆಯು ನೀವು ಸ್ವಇಚ್ಛೆಯಿಂದ ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. எது கத்து கொடுக்கும்? ಯಾವುದನ್ನು எதை நான் தேர்ந்தெடுக்கணும்? ಯಾವುದನ್ನು ನಾವು உலகத்தையா? ಈ ಜಗತ್ತನ್ನ? பப்புக்கு போறதையா, கிளப்புக்கு போறதையா? ಪಬ್ಬಿಗೆ ಹೋಗುವುದಾ, ಕ್ಲಬ್ಗೆ இந்த உலகம் 10 பேரை வச்சுக்கன்னு சொல்லி கத்து கொடுக்கும். ಈ ಜಗತ್ತು 10 ಜನನ ಇಟ್ಟು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. 10 ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ இருந்தா பிரச்சனை இல்லப்பா. 10 ಬಾಯ್ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ರೆ ಅದು 10 ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ இருந்தா பிரச்சனை இல்லப்பா. 10 ಗರ್ಲ್ ಫ್ರೆಂಡ್ ಇದ್ರೆ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. நீ யார் கூட டேட்டிங் போனாலும் பிரச்சனை இல்லப்பா. ನೀನು ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಡೇಟಿಂಗ್ ಗೆ ಹೋದರೂ, நீ யார் கூட ஓடி போனாலும் பிரச்சனை இல்லப்பா. ನೀನು ಯಾರೊಟ್ಟಿಗೆ ಓಡಿ ಹೋದರೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. நீ 5ஆம் கிளாஸ் படிச்சாலும் காதலி பரவாயில்லைன்னு சொல்லி பிரச்சனை இல்லப்பான்னு சொல்லி கத்து கொடுக்கும். ನೀನು 5ನೇ ಕ್ಲಾಸ್ ಓದಿರೋ ಸಹ ನೀನು ಪ್ರೀತಿಸುವ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பரிசுத்த ஐக்கியம் இதையெல்லாம் கத்து கொடுக்காது, இதையெல்லாம் என்டர்டெயின் பண்ணாது. ಆದರೆ ಕರ್ತನ ಐಕ್ಯತೆ ಆಗಲಿ, ಕರ್ತನ ಸಮ್ಮುಖ ಈ ತರ இதையெல்லாம் என்டர்டெயின் பண்ணாது. மாறாக நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கத்து கொடுக்கும். ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದ್ದು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உங்களுக்கும் என் கூட இருந்து இது நல்லது இது கெட்டது கெட்டது எதுன்னு சொல்லி சொல்லுவாரு. ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು இந்த ஐக்கியம் பரிசுத்தம் எது பாவம் எது என்று சொல்லி கொடுக்கும். ಈ ಐಕ್ಯತೆಯು ಯಾವ ಪರಿಶುದ್ಧದು ಯಾವ ಅಶುದ್ಧವಾದುದು ಅಂತ ಹೇಳಿ, இந்த ஐக்கியம் மரணம் எது ஜீவன் எது என்பதை கற்றுக் கொடுக்கும். ಈ ಐಕ್ಯವು ಯಾವುದು ಮರಣವು ಯಾವುದು ಜೀವನ, இந்த ஐக்கியம் நியாயம் எது அநியாயம் எது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும். ಈ ಐಕ್ಯವು ನ್ಯಾಯ ಯಾವುದು ಅನ್ಯಾಯ ಯಾವುದು, இந்த ஐக்கியம் பலன் எது பலவீனம் எது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும். ಈ ಐಕ್ಯವು ಬಲಹೀನ ಯಾವುದು ಬಲವಾದುದು ಯಾವುದು, இந்த ஐக்கியம் நன்மை எது தீமை எது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும். ಈ ಐಕ್ಯವು ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದನ್ನು சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி உறுதியாய் நிற்கும். ಆದರೆ ಸರಿಯಾದದನ್ನು ನೀವು ಆರಿಸಿಕೊಳ್ಳು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. இந்த உபதேசம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. ಈ ಉಪದೇಶವು ಎಲ್ಲೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. போய் எங்கனா போய் தியானம் பண்ணிட்டு உட்காரலாம். ಹೋಗಿ ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ಹೋಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಹುದು. 1 மணி நேரம் தியானம் பண்ணா 1.5 ಗಂಟೆ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ರೆ நம்ம நல்லவங்களாயிடுவோம். ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗ್ಬಿಡ್ತೀವಿ. ಇಲ್ಲ, அங்கெல்லாம் எதுவும் நடக்காது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಯಾವುದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. நீங்க சொல்லுவீங்க, ನೀವು ಹೇಳುತ್ತೀರಾ,
எவ்வளோ படிச்சவங்க இருக்கிறாங்க, ಎಷ್ಟು ಓದಿದವರು ಇದ್ದಾರೆ, சைக்காலஜிக்கல் படிச்சவங்க இருக்கிறாங்க, மனோதத்துவர்கள் இருக்காங்க, ಸೈಕಾಲಜಿಗಳು ಇರ್ತಾರೆ. மன அழுத்தத்தில் எவ்வளோ பேர் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, 1 ஹவருக்கு கவுன்சிலிங் ಮಾನಸಿಕ கொடுக்குறாங்க. ಒತ್ತಡದಿಂದ ಎಷ್ಟು ಜನ ಸೈಕಾಲಜಿ ಹತ್ರ ಹೋಗುತ್ತಾರೆ, அங்கெல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களா? ಅಲ್ಲೆಲ್ಲ ಏನಾದ್ರು ಕಲಿಸ್ಕೊಡ್ತಾರಾ? கெட்டதாக கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்கலாம் கேள்வி. ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟದನ್ನು ಕಲಿಸ್ಕೊಡ್ತಾರೆ, ನೀವು ಕೇಳಬಹುದು. அங்கேயும் இங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ಅಲ್ಲಿಗೂ ಇಲ್ಲಿಗೂ ತುಂಬಾ. அங்கே பரிசுத்த ஆவி நடத்துவதற்கு இருக்க மாட்டாங்க, ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ಅಲ್ಲಿ ನಡೆಸುವುದಿಲ್ಲ. ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலவீனங்களில் உங்களோடு கூட இருப்பார். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಬಲಹೀನ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರು ಇರ್ತಾರೆ. நான் இதை சாதிக்கணும்னு சொன்னா எனக்கு கூட ஒருத்தர் அவர் இருந்து என்னை நடத்துவார். ನಾನು ಏನಾದರೂ ಸಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಅಂದ್ರೆ ಅವ್ರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾರೆ. பவுல் சொல்றாரு, ಪೌಲನು பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் எனக்கு பலனாய் நான் எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கூடவே இருந்து துணையா இருந்து என்னை நடத்துவார். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ அவர் என் கூட இருந்தார்னா ಅವರಿದ್ದರೆ என்னால எதையும் சாதிக்க முடியும். ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಬೇಕಾದರೂ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ಅವರು என்னை ಹೇಳ್ತಾರೆ, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ದೇವರಿಂದ ನಾನು ಏನನ್ನು ಬೇಕಾದರೂ ಸಾಧಿಸಬಹುದಂತ ಹೇಳಿ. என்னை பலப்படுத்துகிற என்னால இல்ல, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ನನ್ನಿಂದ ಅಲ್ಲ, என் பலப்படுத்துகிற என் ஞானத்தினால அல்ல, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಜ್ಞಾನದಿಂದ என்னை ಅಲ್ಲ, பலப்படுத்துகிற பாஸ்டரால அல்ல, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಪಾಸ್ಟರ್ என்னை ಇಂದ பலப்படுத்துகிற கவுன்சிலரால அல்ல, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ என்னை ಕೌನ್ಸಿಲರ್, பலப்படுத்துகிற டாக்டர்னால இல்லங்க, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಡಾಕ್ಟರ್, என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ இந்த உலகம் அதை செய்யாது, ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಈ ಜಗತ್ತು இந்த ಮಾಡುವುದು, உலகம் அதை செய்ய முடியாது. ಈ ಜಗತ್ತು ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதனால கர்த்தருடைய உபதேசம், அதாவது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஐக்கியம் மிக மிக முக்கியம். ಆದರೆ ಕರ್ತನ ಉಪದೇಶವು, ಕರ್ತನ ಐಕ್ಯತೆಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அதுக்கு தான் சர்ச், ಅದಕ್ಕೆ ಸಭೆಯಾಗಿದೆ. அதுதான் காட்ஸ் கான்செப்ட். ಅದೇ ದೇವರ ಯೋಜನೆ. ஹல்லேலூயா. என்ன ரட்சிக்கப்பட்ட அனாதையா விடலங்க, ನಾನು ರಕ್ಷಿಸಿ ನನ್ನನ್ನು ಅನಾಥರಾಗಿ எனக்கு ஒரு லோக்கல் சர்ச்சை கொடுத்திருக்கிறாரு. ನನಗೆ ಒಂದು ಸಭೆயை அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சர்ச்சில் நான் அங்கமா இருப்பது மிக மிக அவசியமா ಆ இருக்கிறது. ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಅಂಗವಾಗಿರುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அடுத்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். ನಾವು ಮತ್ತೆ 2:42 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ரெண்டு பார்த்துட்டோம், மீதி 2 பாருங்க. அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும், ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿಯೂ. அது ரொம்ப எனக்கு உங்களுக்கு மிக அவசியம். ಅದು ನಮಗೂ ನಿಮಗೂ ತುಂಬಾ இந்த அப்பம் பிட்குதல், ಈ ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದು, breaking of bread ರೊಟ್ಟಿ and ಮುರಿಯುವುದು, prayer மிக மிக அவசியம் என் வாழ்க்கைக்கு, உங்க வாழ்க்கைக்கு. ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದು ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆಯು நான் அதை உங்களுக்கு சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். ನಾನು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. நாம் பந்தியிலே பங்கெடுக்கும் போது ನಾನು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾನು ರೊಟ್ಟಿಯನ್ನು நாம் அவரை நினைவு கூறுகிறோம். ಆತನನ್ನು ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದು. சபையாகப்பட்டது கர்த்தருடைய சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ಸಭೆಯಾಗಿರುವುದು ಕರ್ತನ ಶರೀರವಾಗಿದೆ. இயேசுவின் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರಕ್ಕೆ ಒಂದು. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். ನಾವು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಒಂದು ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವಾಗಿದ್ದೇವೆ. ஒரே ரோமர் 12:5 வசனம் சொல்லுகிறது, அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறோம். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேரா இருக்கிறோம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு ஒரே ஆளா இருக்கிறோம்ப்பா. ನಾವು ತುಂಬಾ ಜನರಾಗಿದ್ದೀರಿ, ಆದರೆ ನಾವು ದೇವರಳೆ ಬಂದರೆ ಒಂದೇ ದೇಹವಾಗಿ, ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறோம். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನಾವು ஒரே சரீரத்திலே, ಒಂದೇ ಶರೀರದಲ್ಲಿ, அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே அப்பமும் ஒரே என்ன சொல்றதுமா, ಒಂದೇ ರೊಟ್ಟಿಯು, ಒಂದೇ ರೊಟ್ಟಿಯು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಇದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதானே? நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, நமக்கு டைம் இல்ல, நான் அப்புறமா உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னும் ಹಲವಾರು ವಾಕ್ಯಗಳಿದೆ, ನನಗೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ. 1 கொரிந்தியர் 10:17 எழுதி வச்சுக்கோங்க. பிறகு 1 கொரிந்தியர் 12:27 நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ நம்ம சர்ச் ஆகப்பட்டது கர்த்தரின் சரீரமாக இருக்கிறது. சர்ச் ஆகப்பட்டது சர்ச்சுக்கு கர்த்தர் தான் தலையா இருக்கிறாரு. கர்த்தர் தான் சர்ச்சுக்கு தலையா இருக்கிறாரு. ಕರ್ತನೇ ಸಭೆಗೆ ಒಂದು ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. He is the head of the church. ಆತನೇ ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. அவர்தான் தலை, ಆತನೇ நம்ம எல்லாரும் அவயவங்கள்.
ನಾವು ಅದರ ಅಂಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. அப்ப நான் வந்து பந்தியில பங்கெடுக்கும் போது அதை நினைவு கூறும்போது நம்ம எதை நினைவு கூறுறோம்? ನಾವು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಆತನನ್ನು நாம் எல்லாரும் அவருக்குரியவர்கள், அவர் சரீரத்திற்குரியவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைவு கூறுறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಶರೀರವು ಆತನ ಶರೀರದ ಭಾಗಗಳಾಗಿದ್ದೇವೆ. அங்க என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? ஜெபம் நடக்கிறது. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ அப்பம் ನಡೆಯುತ್ತದೆ. பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும். ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದರಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆ. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, சோதனை, வியாதி, பலவீனம் சொன்னா சபை உங்களுக்காக இருக்கு பிரேயர் பண்றதுக்கு. ನಿಮಗೆ ಏನಾದರೂ ತೊಂದರೆ ಆಗಲಿ ಅಥವಾ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಬಲಹೀನ ಆದರೂ ಸಹ ಸಭೆಯು ಇದೆ. சபையில இருந்து உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்றாங்களோ இல்லையோ, பண்றோமோ இல்லையோ, ನಾವು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ನಾವು ನಿಮಗೆ பொருள் கொடுத்து உதவி பண்றோமோ இல்லையோ, பொருள் கொடுத்து உதவி பண்றோமோ இல்லையோ, ವಸ್ತು ಕೊಟ್ಟು ನಾವು ನಿಮಗೆ எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உதவி என்ன தெரியுங்களா? நாங்க ஜெப உதவி உங்களோடு கூட நிப்போம். ಇವೆಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಾವು என் குடும்பத்துல ஆனது போல உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அத போல உங்களை என் குடும்பத்தின் நபர்களாக நினைத்து நாங்க ஜெபம் ನಮ್ಮ பண்ணுவோம். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಆದರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರಂತೆ ಹೇಳಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ನಾಮೆಲ್ಲ ஒரே சரீரமா இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದೇವೆ. இந்த சரீரத்திற்கு தலை அவராய் இருக்கிறார். ಈ ಶರೀರಕ್ಕೆ ಒಬ್ಬನೇ ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. அவர் என்னை உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. காலுக்கு அடிபட்டுடுச்சுனா, ನಾವು ಕಾಲಿಗೆ கால் சுண்டு விரல் அடிபட்டாலும் ಕಾಲಲ್ಲಿ ಕಿರುಳು கண்ணுல இருந்து தண்ணி பொல பொலன்னு வந்துடுது. ನಮ್ಮ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಹಾಲು ಬರುತ್ತದೆ. ஏன்? ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ಯಾಕಂದ್ರೆ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ. கையில சுண்டு விரல் அடிபட்டாலும் ಕೈಯಲ್ಲಿ ಕಿರುಬೆರಳು அப்படியே மூளைக்கு போய் சொல்லிடுச்சு, அடிபட்டுடுச்சு, ரத்தம் வருது, அப்படியே அழறோம் நம்ம. என்ன? ஒரே சரீரமா இருக்கிறோம். ಏನಂದರೆ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? சர்ச் வேண்டாம், ನಮಗೆ ಸಭೆ ಬೇಡ. கொஞ்சம் சும்மா ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಒಂದು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஜீசஸ் மாதிரி. ಜೀಸಸ್ ஆண்டவர் தான் ஹெட். ದೇವರೇ ಹೆಡ್. இந்த ஹெட்ல இருக்கிறாரு. ಅವರೇ ಒಂದು ತಲೆ. நானும் நீங்களும் கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ನಾವು ನೀವು ಕಣ್ಣು, ಮೂಗು, ಬಾಯಿ ಆ ರೀತಿಯಾಗಿ. கை ஒரு நாள் வராது. எனக்கு சர்ச் வேண்டாம், கை சொல்லுது சர்ச் வேண்டாம். ಕೈ ಹೇಳುತ್ತದೆ, கால் சொல்லுது சர்ச் வேண்டாம். ಕಾಲು ಹೇಳುತ್ತದೆ ಸಭೆ ಬೇಡ. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கா? ನೋಡುವುದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? ஆனா லிட்டரலா நம்ம அப்படிதான் பண்றோம். ಆದರೆ ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾ சர்ச் மேல கோபம், ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಿ அவர் மேல கோபம், இவர் மேல கோபம், ಚರ್ಚ್ ಮೇಲೆ ಕೋಪ, சர்ச்சில் பிசினஸ் வேற பண்றது, வட்டி கொடுக்கிறது, கடன் கொடுக்கிறது, ಚರ್ಚಲ್ಲಿ ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡುವುದು, அது வாங்கிட்டு அவங்க வந்தாங்க நான் வர மாட்டேன், ಅವ್ರು ಬಂದ್ರೆ ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ, அவங்க அதை கேட்பாங்க நான் இதுக்காக வர ಅವ್ರು மாட்டேன், ಅದನ್ನ ಕೇಳ್ತಾರೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. நடக்குதா? ನಡೆಯುತ್ತಾ? சர்ச் மேல கோவம், நான் வர மாட்டேன். ಚರ್ಚ್ கால் பட்டுக்கு அங்க இருக்கும். ஒரு கால்ல எப்படிங்க நடந்து வர்றது? ಒಂದು ಕಾಲಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಬರುವುದು? கை பாட்டுக்கு ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். ಕೈ ಪಾಡಿಗೆ ಅದೆಲ್ಲೋ ಒಂದು எனக்கு சர்ச் வேண்டாம், ನನಗೆ ಚರ್ಚ್ ಬೇಡ அப்படின்னு இருந்தா ಹಾಗಂತ ಇದ್ರೆ நல்லா இருக்கா? ಚೆನ್ನಾಗಿರುತ್ತಾ? சபையில் அங்கத்தினராக இருப்பது மிக அவசியம். ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿರುವುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. Be a part of the local church. ನೀವು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅಂಗವಾಗಿರಿ. எனக்கும் உங்களுக்கும் ஒரு சபை, ஒரு போதகர், ஒரு மேய்ப்பன் அவசியம். ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಆಗಲಿ, ಒಬ್ಬ ಬೋಧನೆ ಮಾಡುವವರಾಗಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. கண்ணு சொல்லக்கூடாது, ಕಣ್ಣು ಹೇಳಬಾರದು, நான் பார்க்க மாட்டேன். ನಾನು ನೋಡುವುದಿಲ್ಲ. வாய் சொல்லக்கூடாது, ಬಾಯಿ நான் ಹೇಳಬಾರದು, பேச மாட்டேன். ನಾನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, நான் வர மாட்டேன். ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. கால் சொல்லக்கூடாது, ಕಾಲ್ ಹೇಳಬಾರದು. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾರೋ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿ பின்னாடியே தான் இருப்பேன். ನಾನು ಹಿಂದೆನೇ ಇರುತ್ತೇನೆ. கை சொல்லக்கூடாது, போக மாட்டேன். ಕೈ ಹೇಳಬಾರದು, ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂತ. இங்க தான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ஏன்? இது காட்ஸ் கான்செப்ட்ங்க. ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. காட்ஸ் கான்செப்ட். ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. பக்கத்துல பார்த்து ஒரே ஒரு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். லேசா எடுத்துக்காதீங்க. ಇದು ನೀವು ಲೇಸಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ. ಚರ್ಚ್ல இருக்கிறது குறித்து லேசா எடுத்துக்காதீங்க. ನೀವು ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ನೀವು ಲೇಸಾಗಿ ತಗೊಳ್ಳಬಾರದು. ஏன்னா இது காட்ஸ் கான்செப்ட். ಇದು ದೇವರ ಯೋಜನೆ. இந்த மனுஷனுடைய கான்செப்ட் இல்ல, ஐடியா இல்ல. ಇದು ಯಾವ ಮನುಷ್ಯನ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக காட்ஸ் கான்செப்ட் மாத்திரம் இல்லங்க, ದೇವರ ಯೋಜನೆ ಅಲ್ಲ, இது காட்ஸ் கன்சர்ன் அடங்கி இருக்கிறது. ಇದು ಕರ್ತನ ಕನಿಕರವಾಗಿದೆ. எப்பவுமே சபை மீது ஆண்டவர் யோசனையுள்ளவராய், கரிசனையுள்ளவராய் யோசித்து கொண்டே இருக்கிறார். ಯಾವಾಗಲೂ ದೇವರು ಒಂದು ಕನಿಕರದಿಂದ ಒಂದು உங்களை என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಯೋಚಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்காக உங்களுக்காக அவர் அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறாரு. ನಮಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಅವರು ஏன்னா நீங்க தான் சர்ச், நான் தான் சர்ச். ಯಾಕಂದ್ರೆ ನೀವೇ ಚರ್ಚ್, ನಾನೇ ಚರ್ಚ್ அப்ப நானும் நீங்களும் மிக மிக அவசியமா இருக்கிறோம் ஆண்டவருக்கு. ಆಗ ನಾನು ನೀವು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕ. சபையை கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறாரு. ಅವರು ಸಭೆಯನ್ನು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಅವರು ತುಂಬಾ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. சபை நல்ல விதமாய் நடக்கணும், சபையில் இருக்கிற விசுவாசிகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல விதமாய் வாழணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி, ஒழுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு இருக்கணும்னு சொல்லி அவர் கன்சர்ன்டா இருக்கிறார். அவர் ಸಭೆಯು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಿಂದ ನಡೆಯಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವರು ಕನಿಕರದಿಂದ ಇದ್ದಾರೆ. அதற்காக தான் சபையை, உங்களை, என்னையும் அவர் விலை கொடுத்து கிரயமாய் வாங்கி இருக்கிறார். கிரயத்தை செலுத்தி வாங்கி இருக்கிறார். ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯದಿಂದನೇ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಆದ ಒಂದು வேற எதையும் கொடுத்து வாங்கல. ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமா, வேற எந்த மாட்டு ரத்தத்தையோ ஆட்டு ரத்தத்தையோ கொடுத்து வாங்கல. ಅವರು ಯಾವುದೇ ಆಗಲಿ ಒಂದು ಕುರಿಯ ರಕ್ತ ಆಗಲಿ ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವುದೇ பொன்னையோ வெள்ளியோ கொடுத்து வாங்கல. ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ. பொன்னையோ வெள்ளியும் கொடுத்து வாங்கல. ಅವರು ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವನ್ನು வேற எதையும் கொடுத்து வாங்கலங்க. ಅವರು ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡಿಲ್ಲ. விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து சபையை வாங்கி இருக்கிறார். உங்களை என்னையும் வாங்கி இருக்கிறார். ಅವರು ಬೆಲೆ ಬಾಳುವಂತಹ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ಆರಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுறார். அதுல ஒரு சபை குறித்து நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1:6 எழுதிக்குங்க, நான் வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற கழுவி. எதனால கழுவினார்? என்னை உங்களையும் விலை கொடுத்து வாங்கினாரு. ಯಾವುದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ತೊಳೆದರು. இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது, இன்னும் ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳಿದೆ. அப்ப என்னையும் உங்களையும் விலை கொடுத்து, விலை கிரயத்தை கொடுத்து ஒரே தரம் கிருபாதார பலியாய் மாற்றி எனக்கு உங்களுக்கு என் பாவத்தை தீர்க்க, என் அக்கிரமத்தை தீர்க்க உங்களை என்னை விலை கொடுத்து வாங்கி சபையிலே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில என்ன உங்களையும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென், ஆமென். பவுல் கிறிஸ்தவர்களை சபையையும் துன்பப்படுத்திட்டு இருந்தாரு. ಪೌಲನು ಕ್ರಿಸ್ತ ಮಕ್ಕಳನ್ನು ಸಭೆಯನ್ನು ಅವರು ಹಿಂಸೆ ಪಡುತ್ತಾರೆ. நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ಇದನ್ನು ನಾನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. ಇದು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿದೆ. கிறிஸ்தவர்கள் சொன்னா போதும் பவுலுக்கு ஆகாது. ಕ್ರಿಸ್ತವರಂತ ಹೇಳಿದರೆ ಸಾಕು ಪೌಲನಿಗೆ உடனே அடிதான். ಅವರಿಗೆ ತಕ್ಷಣವೇ உடனே சிறைதான். ಅವರಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಸೆರೆ, உடனே மரண தண்டனை தான். ಅವರಿಗೆ ತಕ್ಷಣವೇ ಮರಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இப்படி சபையை துன்பப்படுத்திட்டு இருந்தார் பவுல். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಸಭೆಯನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ರು. அப்போஸ்தலர் 9ல ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದಲ್ಲಿ 3வது வசனத்துல அவர் தமஸ்கு போயிட்டு இருக்கிறாரு. ಅವರು ದಮಸ್ಕಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 9:3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். வாசிக்க முடியுமா? 9:3-4 வரைக்கும். ಅವನು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಾ ದಮಸ್ಕದ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರಲು ಪಕ್ಕನೆ ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಒಂದು ಬೆಳಕು ಅವನ ಸುತ್ತಲೂ ಮಿಂಚಿತು. ಅವನು ನೆಲಕ್ಕೆ ಬಿದ್ದು, ಸೌಲನೇ ಸೌಲನೇ, ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ದಿ ಎಂದು ಹೇಳುವ ವಾಣಿಯು ಕೇಳಿದವನು. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ನೀನು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದೀಯ? என்ன சொல்றாரு? ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ನೀನು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದೀಯ? ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகிறாரு. ದೇವರು ಸೌಲನಿಗೆ. பவுல் யாரை துன்பப்படுத்தினா? ಪೌಲ್ ಯಾರನ್ನು சபையை துன்பப்படுத்தினா. ಅವನು ಸಭೆಯನ್ನು, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினா. ಅವನು ಕ್ರೈಸ್ತರನ್ನು இயேசுன்னு சொன்னவங்களை துன்பப்படுத்தினா. இயேசு ಅಂತ ಹೇಳಿದವರನ್ನು ಅವನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದನು. ஆனா பவுல சந்தித்த இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? ಆದರೆ ಪೌಲನು ಸಂಧಿಸಿದ, நீ ஏன்பா அவங்களை துன்பப்படுத்தினன்னு சொல்லல. ನೀನು ಯಾಕಪ್ಪ ನೀನು ಅವರನ್ನು ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದಂತೆ நீ ஏன்பா சபையை துன்பப்படுத்தினன்னு சொல்லல. ನೀನು ಯಾಕೆ ನೀನು ಸಭೆಯನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದಂತೆ நீ ஏன்பா என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்றாரு. ನೀನು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. உங்களை துன்பப்படுத்தினா, ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದ್ದರೆ அவரை துன்பப்படுத்தின மாதிரி ಅವರನ್ನು ಹಿಂಸೆ ஹல்லேலூயா. நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ನೀನು ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? அடுத்த வசனத்துல சொல்றாரு, அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார்? ಅದಕ್ಕೆ ಅವನು, ಕರ್ತನೇ ನೀನಾರು? அதற்கு கர்த்தர், ಅದಕ್ಕೆ ಕರ್ತನು, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நான் தான் அப்படின்றார். ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ಯೇಸುವೆ ನಾನು ಎಂದನು. கன்சர்ன் பாத்தீங்களா? ಕರುಣೆಯ ನೋಡಿದರಾ? சபை மேல ஒருத்தர் கை வச்சாங்கன்னா, ಸಭೆಯ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಕೈ ಇಟ್ಟರೆ, உங்க மேல ஒருத்தர் கை வச்சாங்கன்னு சொன்னா, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಒಬ್ಬರು ಕೈ ಇಟ್ಟರೆ, உங்களை அழிக்க, சபையை அழிக்க கை வச்சாங்கன்னு சொன்னா, ಸಭೆಯನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ನಿಮ್ಮನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ உங்களை அல்ல கர்த்தரை தொடுகிறான்.
ನಿಮ್ಮನ್ನಲ್ಲ ದೇವರನ್ನು உன்னை ಮುಟ್ಟುತ್ತಿದ್ದಾನೆ. தொடுகிறவன், என்னை தொடுகிறவன் கர்த்தரின் கண்மணியை தொடுகிறான். ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವನು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುವನು ದೇವರ ಕಣ್ಣನ್ನು ಮುಟ್ಟುವ அதற்கேற்ற ರೀತಿಯ- பலனை அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಫಲವನ್ನು ಅವನು ಕೊಡುತ್ತಾನೆ. இன்னைக்கு எவ்வளவு நியூஸ் கேக்குறோம்? ಇವತ್ತು ಎಷ್ಟು ನಾವು ನ್ಯೂಸ್ கிறிஸ்தவர்களை எவ்வளவு பேர் கொலை பண்றாங்க? ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಎಷ್ಟು ಜನ ಸಾಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சிட்டுக்குருவி சுட்டு தள்ளுறது போல அப்படியே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಸಾಯಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಸಾಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. வெட்டி வெட்டி சாகடிக்கிறாங்க. ಹಾಗೆ லட்சக்கணக்கில் ಕತ್ತರಿಸಿ ಸಾಯಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு போன கடந்த வருஷத்துல பீகார்ல இன்னும் மணிப்பூர்ல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு. ಕಳೆದ ವರ್ಷಗಳಲ್ಲಿ ಬಿಹಾರ ಆಗಲಿ ಅಥವಾ ಬೇರೆ ಪ್ರದೇಶಗಳಲ್ಲಿ ಆಗಲಿ ಎಷ್ಟು கிறிஸ்தவர்களை அடிச்சு, சபைகளை அடிச்சு ஓடிச்சு, நிர்வாணமாக்கி, பெண்களை ஆண்களை நிர்வாணமாக்கி ஓட விடுறாங்க. ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸಿ ಅವರನ್ನು ಓಡಿಸಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்கள தொடலங்க, ಅವರನ್ನು ಮುಟ್ಟಿಲ್ಲ, கர்த்தரை தொட்டாங்க. ದೇವರನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದರು. அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಫಲವನ್ನು ಅವರು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. ஆனா கர்த்தருக்கு சபை மேல எப்பவுமே ஒரு கன்சர்ன் உண்டு. ಆದರೆ ಕರ್ತನಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಸಭೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಕನಿಕರವಿದೆ. இதை ஸ்தாபித்தவர் கர்த்தர். ಇದನ್ನು ನಿರ್ಮಿಸಿದವನು ಕರ್ತನು. சபையை ஆரம்பித்தவர் கர்த்தர். ಸಭೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದವನು சபையை உங்களுக்காக எனக்காக ஆரம்பித்தவர் கர்த்தர். ಸಭೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದವನು ಕರ್ತನು. அதனால சோர்ந்து போக வேண்டாம். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸೋತು உங்களுக்கு ಹೋಗಬೇಡಿ. விரோதமாய் ஒரு ஆயுதம் வந்தால் 7 வழியாய் கர்த்தர் அனுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವುದೇ ಆಯುಧ ಬಂದರೂ ಅದಕ್ಕೆ என்ன ಕರ್ತನು வியாதி ಅದಕ್ಕೆ வந்தாலும், ಕಳಿಸುತ್ತಾನೆ. எந்த பலவீனம் வந்தாலும், எந்த சோர்வு வந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் சோர்ந்து போக வேண்டாம். ಯಾವುದೇ ಬಲಹೀನ ಬರಲಿ, ಯಾವುದೇ ಕಷ್ಟಗಳು ಬರಲಿ, ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿರ್ತಾನೆ. என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்ல. ದೇವನಿಂದ ಆಗಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದೂ அவர் ಇಲ್ಲ. என்னையும் உங்களையும் விடுவிக்க வல்லவராய் ಅವರು இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ಸುಖ ಕೊಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ರಕ್ಷಣೆ நான் சொன்ன மாதிரி ಇದ್ದಾನೆ. இந்த கட்டடத்தை அழிக்கலாம், ನಾ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಈ இந்த ಕಟ್ಟಡವನ್ನು சரீரத்தை அழிக்கலாம். ಅಳಿಸಬಹುದು, ಈ ஆனா ಶರೀರವನ್ನು எனக்குள்ளாகிற ಅಳಿಸಬಹುದು. ஆத்துமா இருக்கு, ಆದರೆ ನನ್ನಲ್ಲಿರುವ அந்த ಆತ್ಮವನ್ನು ஆத்துமா கர்த்தரை பற்றி கொண்டிருக்கு. ಅದು ದೇವರನ್ನು அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. ಅದು ಒಬ್ಬರಿಂದನೂ ಅದನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕೆ காரணம் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சபையை ஏற்படுத்தியவர், ஸ்தாபித்தவர் அவர் இயேசு. ಕಾರಣ ಸಭೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದವನು ಸಭೆಯನ್ನು ನಿರ್ಮಿಸಿದವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರ. அவர் எப்படி போனாரோ ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋದರೋ அப்படியே சபைக்காக வரப்போகிறார். ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗೋಸ್ಕರ 2000 வருஷம் கழித்து அவர் அப்படியே வரப்போகிறார். 2 ವರ್ಷ ರೀತಿಯಾಗಿ வேற ಬರುತ್ತಾರೆ. எதுக்கும் இல்ல, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ உங்களுக்காகவும் எனக்காகவும் சபைக்காகவும் அவர் ನಿಮಗೋಸ್ಕರ வரப்போகிறார். ನಮಗೋಸ್ಕರ ಸಭೆಗೋಸ್ಕರ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. எக்கால சத்தத்தோடு வரப்போகிறார். ಅವರು எக்கால சத்தத்தோடு வரப்போக தூரியா ಅವರು சப்தದಿಂದ, ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದದಿಂದ ಬರುತ್ತಾರೆ. தூத சேனை சத்தத்தோடு கூட்டத்தோடு வரப்போகிறார். ದೂತ ಸೈನ್ಯದಿಂದ ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேகங்கள் மீது வரப்போகிறார். ಅವರು ಮೇಘಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. என்னையும் உங்களையும் அவரோடு கூட கூட்டி சென்று ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ஹல்லேலூயா. ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கே அவருடனே ஆடி பாடி நான் மகிழ்ந்திருவேன். ಅಲ್ಲಿ ಅವರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಹಾಡಿ அவர் சமூகம் அதில், ಅವರ ಸಮ್ಮುಖ அங்கே ಮಧ್ಯದಲ್ಲಿ அவருடனே ಅಲ್ಲಿ ನಾನು ஆடி ಅವರೊಟ್ಟಿಗೆ பாடி நான் மகிழ்ந்திருவேன். ನಾನು ಹಾಡಿ ಕೊಂಡಾಡುತ್ತೇನೆ. அதனால கர்த்தர் சர்ச் கர்த்தருடைய வீடுங்க. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನ ಮನೆಯು ಕರ್ತನ இவ்வளவு நாள் நீங்க சர்ச்சுன்னா லேசா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ಇಷ್ಟು ದಿವಸ ನೀವು ಚರ್ಚನ್ನು ಲೇಸಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಿರಬಹುದು. வேற வழி இல்ல. ಆದರೆ ಬೇರೆ இன்னைக்கு கேட்டுட்டீங்க. ಆದರೆ ಇವತ್ತು கேட்டுட்டு நீங்க செய்யலன்னா ಕೇಳ್ಬಿಟ್ಟು ನೀವು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ கடவுள் நைட் வந்து கண்ணை குத்திடுவாரு. ದೇವರು ಬಂದು ನೈಟಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ಚುಚ್ಚಿಬಿಡ್ತಾರೆ. அப்படியா? ಹೌದಾ? கண்ணெல்லாம் குத்த மாட்டாரு, ಕಣ್ಣನ್ನು ಚುಚ್ಚುವುದಿಲ್ಲ. ஆனா கணக்கு நீங்க கொடுக்கணும். ಆದರೆ ಲೆಕ್ಕವನ್ನು ನೀವು ಕೊಡಬೇಕು. வார்த்தை கேட்டுட்டீங்க, ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಾ? நான் கேட்கல, ಆದ್ರೆ ನಾನು நான் தூங்கிட்டேன், ನಾನು நான் கீழே போயிட்டு வந்த அந்த நேரத்துல ನಾನು ಕೆಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ. கேட்டுட்டீங்க. இனி நீங்க கணக்கு, நீங்க தான் கணக்கு ಆದರೆ கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಲೆಕ್ಕವನ್ನು ನೀವೇ ಕೊಡಬೇಕು. ஒரு சபை, ಒಂದು ಸಭೆಯು அந்த சபையில் இணைந்திருப்பது ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿರುವುದು அவசியம். ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அவர் மணவாளன், ಅವರು சபைதான் அவருக்கு மணவாட்டி. ಅವರು ವರನಾಗಿದ್ದಾನೆ, ಸಭೆಯು ವಧುವಾಗಿದೆ. என்னை கூட்டிட்டு போறதுக்கு வர போறாரு. ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. அவருக்காய் ஆயத்தமாய் சபையிலே காத்திருப்போம். ಅವರಿಗೆ ಆಯುಧ ஹல்லேலூயா. ಪಡಿಸೋಸ್ಕರ ನಾವು கரங்களை தட்டி கர்த்தர் ಕಾಯ್ದುಕೊಂಡಿರ್ತೀವಿ. நாமத்தை ಕರಗಳನ್ನು ತಟ್ಟು ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ நாம ஒப்பு கொடுக்கலாம். ನಮ್ಮನ್ನು ನಾವು